தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2024 டிசம்பர் மாதத்திலே கடைசி ஓய்வு நாளிலே உங்களோடு இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உண்மையான தொழுகை. வெளிப்படுத்தல் 13:13 யோவான் எழுதக்கூடிய ஒரு வசனமானது, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினியை வரவேற்கத்தக்க பெரிய அற்புதங்களை நடப்பித்து என்று வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய நீங்கள் நானுமாக இந்த பரிசுத்தமான கடைசி ஓய்வு நாளிலே உங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக ஒரு அருமையான சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னோடு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் 53 வாரங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு செல்லும் போதும் நம்முடைய தொழுகை எப்படி இருந்தது, நம்முடைய தொழுகை உண்மையான தொழுகையாக இருந்ததா, அல்லது நாம் குடும்பமாக நாம் சென்றுள்ளோமா, தனியாக சென்றுள்ளோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசி இந்த நாளிலே வந்திருக்கிறோம் என்பதை தேவனுக்கு பிரியமான பிள்ளை. அப்படின்னா உண்மையான தெய்வ வழிபாடு எது என்பதை குறித்து எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அற்புதமான சம்பவத்தை அவர் அங்கே பதிவு செய்து வைத்துக்கிறார் வேதத்திலே. எலியாவின் தன் காலத்தில் நிரூபிக்கப்பட்ட பாகால் நமஸ்கரிப்பின் மக்களோடு ஒரு போட்டியை நிகழ்த்தினார். நீங்கள் நானும் படித்த சம்பவம் தான். ஆனால் அதிலிருந்து அந்த தான் படைக்கும் அந்த பலியை பட்சித்து உத்தரவு அருளக்கூடிய தெய்வமே தெய்வம் என தீர்மானத்தோடு இரு தரப்பினரும் போட்டியில் தேவன் அக்கினி மூலமாக எலியாவின் பலியை பட்சித்தது மாத்திரமல்ல, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் இருந்த வாய்க்காலின் நீரை நக்கி போட்டு மெய்யான தெய்வனின் அங்கீகரிப்பை கொடுத்தார். இவ்வழியிலே பார்த்தால் மெய்யான தெய்வன் என்பதின் அங்கீகரிப்பு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சிக்க வேண்டும். இந்த அடையாளத்தையும் கடைசி நாட்களிலே சாத்தான் தனக்கு சாதமாக பெரிய அற்புதையும் அடையாளங்களையும் செய்வதன் மூலமாக செய்வான். இதிலிருந்து அநேக பிள்ளைகள் அந்த அற்புதத்தை கண்டு அவன் பக்கம் மாறி போக வாய்ப்பு இருக்கிறது. வேத புஸ்தகம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நானும் வாழக்கூடிய பிள்ளைகள் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பார்க்கும்போது இன்னும் அநேகமாக சோதனைகளை சந்திக்க வேண்டும். இன்றைய கிறிஸ்துவன் பொது மேடைகளை பார்க்கும்போது ஆக்கிரமித்து இருக்கும் அநேக அற்புத அடையாளங்கள் சாத்தான் முயற்சியை தழுவதாகவே இருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அவன் செய்யும் முயற்சிகளில் அற்புதம் அடையாளங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் உண்மையான தெய்வம் என்று தேவன் அடையாளமாக வைத்த வானத்தின் அக்கினியை பலியை பட்சித்தில் அந்த அடையாளத்தை சாத்தான் செய்து எல்லாரையும் வஞ்சிப்பான். அற்புதம் அடையாளங்களின் மூலம் சாத்தான் செய்யும் இந்த சூழ்ச்சியை சத்தியத்தை மனதில் ஆழமாக பயிது வைத்தவர்களே இதை கண்டுகொள்ள முடியும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நீங்கள் நான்மாக வீழ்ந்து போகாதபடி இந்த கடைசி ஓய்வு நாளிலே என்ன செய்ய போகிறோம், என்ன தீர்மானம் செய்கிறோம், எப்படி நாம் சாத்தானுடைய திட்டங்களை முயற்சிகளை அதிலிருந்து நாம் விட்டு மெய்யான தெய்வத்துடைய பக்கம் வர வேண்டும். தேவன் அவர்களை கற்பனையின் பாதையில் தேட வேண்டும். தேவன் நம்ம கொடுத்துள்ள மேலான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய கற்பனை. அது நம்மளை பாதுகாக்கும். அதிலிருந்து நாம் எப்படி செயல்பட முடியும் என்று சொல்லி இந்த கடைசி ஓய்வு நாளிலே இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஓய்வு நாள் அறியாத பிள்ளைகள் இந்த நாளிலே நீங்கள் நாளுமாக கண்டுகொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சோதனை இருக்கும் கடைசி நாட்களிலே. அந்த சோதனை விழுந்து போகாதபடி அடையாளங்களை மட்டுமே தேர்வோர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் மட்டுமே பரிசுத்த வேக வாக்கி சொல்றது உத்தம மார்க்கத்தார்கள் என்று சொல்கிறது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உத்தம மார்க்கத்திலாக நீங்கள் நாளும் வாழ வேண்டும். பரலோகத்தின் வாசல் வழியாக செல்ல முடியும் என்று சொல்லி அந்த உத்தம மார்க்கத்தலாக ஆண்டவர் உங்களையும் இன்னும் தெரிந்து கொண்டு அந்த பரிசுத்தமான தொழுகைக்கு இவங்களை அழைக்கிறார். இந்த நாளின் தொழுகை ஒரு பரிசுத்தமாக இருக்கட்டும். இந்த கடைசி நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் சமூகத்திலே வந்து பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரை இதுவரை
உமக்கு விரோதமான செய்த பாவங்கள்லாம் மன்னித்து ஆண்டவரே என்னை பரிசுப்படுத்தும் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளை குடும்பமாக தனித்தனியாக நாம் தத்தம் செய்வோம். பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.